கோல்டோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு 10 to 20% கெயினை எதிர்பார்க்கலாம். இந்த கெயினுக்கு உள்ளே கொண்டுகிட்டு வரீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வெளியே வரப்போகுது. ஸோ இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். கோல்டில் இப்போ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷனை நாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் கோல்டில் நம்ம ஒரு கெயினை பார்க்கலாங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். லாஸ்ட் வர பாருங்கள். இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக என் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னை ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். இப்போது கோல்டு வந்து அதாவது 5600 நம்மளுக்கு 4400 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. சரிங்களா? இது இப்போ மட்டும்தான் வந்திருக்கா, பிஃபோர்லேயும் வந்திருக்கா, அதை நாம் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் வந்து வீக்லி சார்ட் வச்சுக்கோங்க. கோல்டோட ஓவரால் மார்க்கெட் எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? கோல்டில் இந்த ஏரியாலாம் நமக்கு அதாவது 1981 இந்த ரேஞ்சிலலாம் இந்தியாவில் டிஜிட்டல் இல்லாமல் இருந்தது. அதாவது நாம் ஒரு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு எதுக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ டிஜிட்டலாக இல்லாமல் இருந்தது. நமக்கு எப்போ டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆனதுன்னா 2000, அதாவது 2000 இயரில் இருந்து தான் நம்மளுக்கு டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆனது. ஸோ நாம் இந்த ஏரியாவில் இருந்து பார்ப்போம். சரிங்களா? மார்க்கெட் எவ்வளோ பை ஆகிருக்கு, எவ்வளோ கரெக்ஷன் வந்திருக்கு, அதை பார்த்தாவே உங்களுக்கு இதனோட ஓவர்வியூ புரிஞ்சிடும். இப்போது நமக்கு 2000 வருஷத்துலேருந்து மார்க்கெட் பை ஆகிருக்கு, கரெக்ஷன், பை ஆகிருக்கு, கரெக்ஷன். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இந்த பை எது வரைக்கும் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதாவது $390 வரைக்கும் வந்திருக்கு. கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா நம்மளுக்கு ஒரு $70. சரிங்களா? 390ல் $70 எவ்வளோ நம்மளுக்கு பர்சன்டேஜ் வரும். சரிங்களா? இப்போ $390 நமக்கு வந்து 100%ன்னா அதாவது அந்த $70 கரெக்ஷன் இதில் வந்து நியர்பை நம்மளுக்கு வந்து ஒரு 20%. சரிங்களா? அடுத்தது நமக்கு இந்த ஏரியாவில் மார்க்கெட் பை ஆகி கரெக்ஷன் வந்திருக்கு. இது 456. கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா 46, 10%. அதாவது 456ங்கிறது நியர்பை நமக்கு 500க்கு பக்கத்தில் இருக்குது. 46%ங்கிறது ஒரு 10% கரெக்ஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ பை ஆகிருக்குன்னா 729. சரிங்களா? கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா 187. அப்போது $70 10%ன்னா அதாவது 25%. அதாவது 187ங்கிறது நியர்பை ஒரு 25% வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த இடம் பாருங்கள். மார்க்கெட் எவ்வளோ பை ஆகிருக்கு, $1000 பை ஆகிருக்கு. கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, இதை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு $342. அதாவது 34%. அந்த ரேஞ்ச் $1000ன்னா நம்ம $100 10%ன்னு வச்சுக்கலாம். 342ங்கிறது நம்மளுக்கு ஒரு 34% கரெக்ஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல பையாக இருக்குது. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், 2011 ஆகஸ்ட் இந்த கிராஸ் தான் நம்மளுக்கு அதிகபட்சமான கரெக்ஷன் வந்திருக்கிறது. அதாவது மார்க்கெட் டிஜிட்டலைஸ் ஆன பிறகு இந்தியாவில் எவ்வளோ பையாக இருக்குன்னா நியர்பை $2000. கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா நியர்பை $900. அதாவது நம்மளுக்கு ஒரு 45% அந்த ரேஞ்சுக்கு கரெக்ஷன் வந்திருக்கு. சரிங்களா? இந்த ஏரியாவை தான் நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட் கரெக்ஷன் வந்தால் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. இந்த ஏரியா பையாக இருக்குது, நியர்பை $2000. கரெக்ஷன் வந்திருக்கு $400, $420, $460. ஸோ நமக்கு இதுவும் 20% கரெக்ஷன் தான். அதுக்கப்புறம் அதிகபட்சமான கரெக்ஷன் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன். சரிங்களா? இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் பாருங்கள். மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட் எவ்வளோ பை ஆகிட்டு கரெக்ஷன் வந்திருக்கு, $4400 பை ஆகிட்டு ஒரு $490. அதாவது நியர்பை 11-12% அந்த ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, 4500 பை ஆகிட்டு நமக்கு கரெக்ஷன் வந்த ஏரியாவை பாருங்கள் 200, அதாவது 265. அப்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு 5% கரெக்ஷன் தான். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்த கரெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா
$5600 பை ஆயிட்டு நம்மளுக்கு கரெக்ஷன் வந்தது $1200. சரிங்களா? அதாவது $560 10%ன்னா நம்மளுக்கு 560 1120 நியர் பை 21% கரெக்ஷன் நம்மளுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. நான் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னேன், எக்ஸாக்டாக சொல்லலை. 21%. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கரெக்ஷன் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த ஏரியாவிலிருந்து மார்க்கெட் பை ஆகுமா இல்லை செல் ஆகுமா? சரி, பை ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, செல் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம டிஜிட்டலைஸ் ஆன பிறகு எவ்வளோ கரெக்ஷன் பார்த்தோம்? அதிகபட்சமாக 45%. சரிங்களா? இப்போது நமக்கு கரெக்ஷன் 21% வந்திருக்கு. இன்னும் 20%னாலும் மார்க்கெட் எங்கே போகும்? அதாவது 5600லேருந்து இன்னும் ஒரு 20% வருது அப்படின்னாலும் $3000 ரேஞ்சுக்கு போகலாம். சரிங்களா? இதுவே ஒரு 40% கரெக்ஷன். சரிங்களா? அதாவது நான் என்ன இங்கே சொல்ல வரேன்னா, நமக்கு இப்போ இருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கைனை எதிர்பார்க்கலாம். அதாவது கோல்டில் ஒரு கைனை எதிர்பார்க்கலாம். கோல்டாகட்டும் சில்வர் ஆகட்டும், எது கோல்டு கூட சேர்ந்து ட்ராவல் ஆகுதோ அதில் எல்லாமே நீங்கள் ஒரு கெயினை எதிர்பார்க்கலாம். இந்த 20%ங்கிறது மெகா ஆஃபர் மாதிரி. சரிங்களா? போனஸாக நம்மளுக்கு என்னென்னா, இங்கிருந்து மறுபடியும் செல் டைரக்ஷனே மார்க்கெட் ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டோட்டலாலாம் அதாவது ஒரு 40% 50% எல்லாம் கரெக்ஷன் வந்துடாது மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரம். நம்மளுக்கு இன்னும் மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு $500 to $600. அப்போது இந்த ஏரியாவிலிருந்து நமக்கு ஒரு 600 நியர்பை எந்த பிளேஸுக்கு வரலாம்? அதாவது 3600 3500 இந்த ஏரியா வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு லேயர் பை பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியா 3700 to 3400 இந்த ஏரியாவில் நீங்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். இப்போது நமக்கு 4500 to 4000 ஒரு ரேஞ்ச். சரிங்களா? 4500 to 4000 ஒரு ரேஞ்ச். அடுத்தது 3700 to 3500 ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். சரிங்களா? இந்த 2 ரேஞ்சிலையும் நாம், அதாவது நீங்கள் ஃபோரெக்ஸில் நீங்கள் அடுத்த கெயினுக்கு பார்க்குறீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கானது. சரிங்களா? அடுத்தது நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்துடணும். கோல்டு ETF இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ, இந்த ஐசிஐசி ப்ரீடென்ஷியல் கோல்டு ETF எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குன்னா ஹையஸ்ட்டாக ₹158 ட்ரேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு டவுன் எவ்வளோ வந்திருக்கு? ₹40. அப்போது ₹16 நமக்கு 10%ன்னா ₹40. அதாவது ஒரு 25% அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. சரிங்களா? இந்த 25% ரேஞ்சை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டாவது உங்களுக்கு இல்லை சில்வர் எதாக இருந்தாலும் சரி, இந்த ஏரியா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கெயின் கிடைக்க. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு லேயரும், அடுத்தது ₹100 இல்லை 90, இந்த 100 to 90 இந்த ஏரியாவில் ஒரு லேயரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்கள்கிட்ட ஒரு ₹10,000 இருந்தாலே இதை பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது ₹124 தான். அப்போது நீங்கள் இங்கே சிறுக வரக்கூடிய தினங்களில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.